வெடிக்கும் பொருட்களை உள்ளே வைத்து வெடித்து சிதற வைத்து பலர் செத்து போனாங்க. கிட்டத்தட்ட 39 பேர் செத்தாங்க. இப்படி எல்லாம் அத்துமீறுவாங்க. இஸ்ரேலியர்கள் எப்போதுமே நியாயமானவர்கள் கிடையாது. நீங்க அளந்து பார்த்தா எங்கிடம் உள்ளதானே இருக்கு. அப்ப நாங்க தானே அதுக்கு உரிமை கொண்டாடணும். இதுவரைக்கும் நாங்க விட்டோம்னா இப்ப நாங்க சுங்க கட்டணம் வசூலிக்கல சார். யாரு? ஈரான் சொல்லுது அவங்க சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு. அமெரிக்கா இப்ப யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அமெரிக்காவின் குரல் தானே. அது ஒரு விளங்காத ஒரு ஆர்கனைசேஷன். அமெரிக்கர்களை போல கெட்டவர்கள் உலகத்துல யாரும் கிடையாது. யூதர்களை போல மோசமானவர்கள் யாரும் கிடையாது. அவங்க கையில பணமே சேரக்கூடாது. அதே மாதிரி கேரி பண்ணது, என்னத்தை கேரி பண்றது, ஏவுகணைகளை கேரி பண்றது, இந்த மாதிரி பல சிஸ்டம் இருக்கு. மல்டி டைமென்ஷன். அதை வச்சு உளவு பார்த்துருக்காங்க. இப்போ உழவும் அங்கே இருக்குது. இதை உருவானா ஈரான் ஹெர்மூஸே எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹெர்மூஸ்குள்ள வந்து உழவு பார்த்தோன்னா ஒரே அடிச்ச அடியில 2 பொழுது. இப்போ இன்னைக்கு காலையில அறிவிப்பு வந்திருக்கு, ஹெர்மூஸ் முழுவதுமாக இழுத்து. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. ஹாய் யூஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடன் இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு சுஃபின் அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சுரேஷ். ஈரான் அமெரிக்கா போர் பிப்ரவரி 28 ஆரம்பிச்சிருந்தாலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த போர் வந்து உச்சக்கட்ட ஒரு பரபரப்பு வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா சொல்ல போனா அமெரிக்காவோட ஹெலிகாப்டர் ஈரான் அடிச்ச பிறகு அமெரிக்கா நேற்று 18 இடங்களை, ஈரானுக்கு சொந்தமான 18 இடங்களை அடிச்சிருக்காங்க. அதுக்கு உடனடியாக பதிலும் வந்து ஈரானும் கொடுத்துரு 21 இடங்களை அடிச்சிருக்காங்க. அப்படின்னு என்ன நடந்திருக்கு சார் நேற்று வரைக்கும்? ரொம்ப சிக்கல் பிடிச்ச கேள்வி. கேள்வி சிக்கல் ஒன்றும் இல்லை, நீங்க கேட்டது சரியான கேள்வி. நிலவரம் சிக்கலா இருக்கு, அதனால சிக்கல் பிடிச்ச கேள்விதான். நீங்க கேட்கும்போது என்ன சொன்னீங்க சுரேஷ்? 18 இடங்கள்ல அமெரிக்கா தாக்கியிருக்கு, அதற்கு ஒரு ரிட்டாலியேஷன் 21 இடங்கள்ல. இப்ப ஈரான் எவ்வளவு வலுவா இருக்குன்னு நீங்க பாத்துக்கிடுங்க. சரி, இப்ப இதுக்கான பின்னணியை பார்ப்போம் சார். இப்போ லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்தது. லெபனான்ல ஃபோர்ஸபிளா 10 lakhs people have been evacuated from Litanian River side, சவுத் லெபனான். அப்போ வந்து ஈரான் சொன்னது, அமெரிக்காவுக்கு எப்படி இஸ்ரேல் முக்கியமோ எங்களுக்கு லெபனியர்கள் முக்கியம், எங்களுக்கு ஹிஸ்புல்லாக்கள் முக்கியம். லெபனான் என்கின்ற ஒரு நாட்டில் 50 விழுக்காடு சியா முஸ்லிம்கள், சுன்னா முஸ்லிம்கள் அல்ல, நல்லா கவனித்துக் கொள்ளணும். மற்ற ஒரு 50% கிறிஸ்தவர்கள். அதனாலதான் லெபனான்ல டேவிட் ஓன் என்பவர் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் லெபனான், சலாம் நவாப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. அது மாதிரி சபாநாயகர் சுன்னா முஸ்லீமை சேர்ந்த ஒருத்தர். இப்படிதான் அவங்க பங்கு போட்டுவிடுவாங்க. ரொம்ப இணக்கமான மத வேறுபாடுகள் இல்லாத ஒரு சிறப்புமிக்க கண்ட்ரி, பியூட்டிஃபுல் கண்ட்ரி லெபனான். இப்போ இஸ்ரேல் வந்து லெபனீஷ அடிக்கிறதற்கு காரணம் ஹிஸ்புல்லா. உங்களுக்கு தெரியும், ஹசன் நஸ்ருல்லா, பாத் ஷுக்கூர், அலி கராரி போன்ற தலைவர்களை எல்லாம் அடித்து படுகொலை செய்தார்கள். அவர்கள் பயன்படுத்திய 4000 பேஜர்களில் வெடிக்கும் பொருட்களை உள்ளே வைத்து வெடித்து சிதற வைத்து பலர் செத்து போறாங்க. கிட்டத்தட்ட 39 பேர் செத்தாங்க. இப்படி எல்லாம் அத்துமீறுவார்கள். இஸ்ரேலியர்கள் எப்போதுமே நியாயமானவர்கள் கிடையாது. அதுக்கு ஒரு சான்று நான் இப்ப அடுத்த செய்தியில சொல்லிடுறேன் சார். இப்ப முக்கியமா இப்ப பேச்சுவார்த்தைக்கு ஒரு 10 அல்லது 14 கண்டிஷன்ல பரஸ்பரம் அமெரிக்காவும் ஈரானும் போட்டார்கள். முதற் கண்டிஷன் அணு ஆயுதங்களை கொடுக்கிறது, உங்களுக்கு தெரியாது. 2வது ஹெர்மூஸ் வளைகுடாவில் பிளாக் கேட் எடுக்கணும்னு ஈரானும், சுங்கச்சாவடி கட்டிடம் கட்டக்கூடாது என்று அமெரிக்காவும் சொல்லுகிறது. அது ஒன்று. 3வது பிரச்சனை, லெபனானில் போர் நிறுத்தம் வேண்டும். உங்களுக்கு எப்படி அமெரிக்காவுக்கு எப்படி இஸ்ரேல் முக்கியமோ எங்களுக்கு ஹிஸ்புல்லாஹ் முக்கியம். அதற்கு பிறகு முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ரோசன் மணியை ரிலீஸ் பண்ணணும். இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் போனது. இதுக்கு இடையில நேற்று முன்தினம் ஹெர்மூஸ் வளைகுடா, இப்போ ஹெர்மூஸ் வளைகுடாவில் இப்போ ஒரு சுபிட்சமா ஒரு 26-30 கப்பல்கள் போய் கொண்டிருந்தது. 300 கப்பல்கள் புக் பண்ணிட்டாங்க. ஒரு கப்பல் போறதுக்கு 1.5 million to 2 million, நியர் அபவுட் 15 கோடியிலிருந்து 20 கோடி. யார் கட்டணம் சொல்லிச்சா? ஈரான். அதனால அவங்க இதுவரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க தெரியுமா? 30,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. இவ்வளவு கஷ்டப்பட்ட நாடு. சுவை கண்ட பூனை விடுமா நீ? அதை விடாது.
இப்போ யூரோப்பியர்கள்ல பிரான்ஸ், இங்கிலாந்து பட்டும் படாமல்னு சொன்னாலும் இது வந்து கொள்ளை, பொது வழி, அதுல கட்டணம் வசூலிக்க கூடாது, சுங்க கட்டணம் டால் என்று இவங்க சொல்றாங்க. அதுக்கு அவர்கள் சொல்றார்கள், ஈரானியர்கள், இங்க பாருங்க, இது எங்க இடம்? 21 மைல் இருக்கிற இடமெல்லாம் கடல் வந்து எல்லா நாடுகள்லயும் கடலாடி பகுதியில கரையிலிருந்து இத்தனை கிலோமீட்டருக்கு நாட்டிக்கல் மைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 12 நாட்டிக்கல் அப்படி சொல்லுவாங்க. அந்த 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 லிமிட்டுக்குள்ள எங்க எங்க இடம் இந்த இது இருக்கு. அப்ப இது எங்க இடம் தானே? இதானே ஐநாவுடைய வந்து லா சொல்லுது. லா, கன்வென்ஷன் ஆஃப் லா ஆஃப் யூஎஸ், அமெரிக்காவுடைய யூஎன் செக்யூரிட்டியுடைய லா. நீங்க அளந்து பார்த்தா எங்க இடம் உள்ளதானே இருக்கு. அப்ப நாங்க தானே அதுக்கு உரிமை கொண்டாடணும். இதுவரைக்கும் நாங்க விட்டோம்னா இப்ப நாங்க சுங்க கட்டணம் வசூலிக்கல சார். யாரு? ஈரான் சொல்லுது. அவங்க சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாதுன்னு அமெரிக்கா, இப்ப யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அமெரிக்காவின் குரல் தானே, அது ஒரு விளங்காத ஒரு ஆர்கனைசேஷன். இவங்க சொன்னாங்க, நாங்க சுங்க கட்டணம் வசூலிக்கல, எங்கள் வழியாக போகிற கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது எங்கள் பொறுப்பு. வெடிகுண்டு தாண்டி திருட்டு நடந்துடக்கூடாது, அதற்கு ஏதாவது சிக்கல் வந்தா நாங்க தான் போய் பார்க்கணும். எங்களுக்கு ரைட் இருக்கு. வி ஷுட் ஹேவ் அ ரைட் டு டெக்னோக்ராட்ஸ். நாங்க நியமிக்கணும். அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பார்க்கணும். 2வது, வெடிகுண்டுகள் நாங்கள் வைத்திருக்கோம், அதிலிருந்தும் அவர்களை பாதுகாக்கணும். 3வது, அந்த ஹெர்மூஸ் வளைகுடாவில் ஏராளமான கப்பல் நாள் ஒன்றுக்கு 100, 150 போகும்போது தண்ணீர் மாசுபடுது. அதை கொஞ்சம் கிளீன் பண்ணணும். அதுக்கு எங்களுக்கு வேலை இருக்கு. நீங்க கொடுக்கும்போது நீங்க எதுக்கு அதில் வந்து தலையிடுறீங்க? அமெரிக்கர்களை போல கெட்டவர்கள் உலகத்துல யாரும் கிடையாது. யூதர்களை போல மோசமானவர்களும் யாரும் கிடையாது. அவங்க கையில பணமே சேரக்கூடாது. அவங்க அழிஞ்சு போகணும். இதுதான் அமெரிக்கர்களின் நாசம். அதனாலதான் சார் 47 வருஷமா தடை. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலை விற்க முடியாது, எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது, இன்டர்நேஷனல் வங்கிகளில் பரிவர்த்தனைகள் செய்ய முடியாது, எல்லாம் தடை. அப்படி போட்டும் இன்றைக்கு அமெரிக்காவை இந்த அளவுக்கு உருக்குலைந்த ஆன உடனே இந்த சம்பவம், தட் இஸ் எக்ஸிஸ்டிங் கிரைஸ், இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை. நேற்று முன்தினம் வர இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் போது போன வாரம் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலும் ஈரானும் தாக்கி கொண்டார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க 1 வாரம் தாக்குவேன். ஈரான் அடிச்சு தொலைச்சிட்டாங்க இஸ்ரேல. இஸ்ரேல் திருப்பி அட்டாக் பண்ணாங்க. அது போய்கிட்டு இருக்கும்போது அமெரிக்காக்காரன் சமாதானம் பண்ணான். யாரு? பெஞ்சமின் டொனால்ட் ட்ரம்ப். ஓ, 2 பேரும் அடிக்க கூடாதுப்பா, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போர் நின்றுச்சு. அப்படி இருந்துச்சு. திடீர்னு அமெரிக்காவுடைய மிக உயர்தர வல்லமை வாய்ந்த சாப்பர், தமிழ்ல ஹெலிகாப்டர், உளவு விமானம், MQ-9, MQ-1, MQ-4, இது வந்து ஒவ்வொன்றுடைய விலையும் நியர் அபவுட் ஒரு 300 கோடியிலிருந்து 250 கோடியிலிருந்து 270 கோடி பெருமானம் உள்ளது. அதுல ஒரு 24 உளவு விமானங்களை அடித்து துவம்சம் செய்து விட்டார்கள் ஈரானும் ஹவுதிகள். அது அவர்களுக்கு பெரிய கேவலம். இந்த நிலையில அப்பாச்சி, இப்ப தமிழ்நாட்டில் கூட ஒரு பைக் ஒன்று உண்டு, அப்பாச்சி பைக்குன்னு. அந்த அப்பாச்சி என்னன்னா, உலகத்துக்கே இத மாதிரி ஒரு ஹெவி ஹெலிகாப்டர் இல்ல, வார்ஃபர் சிஸ்டம், அதே மாதிரி ஜாமர் சிஸ்டம், அதே மாதிரி கேரி பண்ணுறது. என்னத்தை கேரி பண்றது? ஏவுகணைகளை கேரி பண்றது. இந்த மாதிரி பல சிஸ்டம் இருக்கு. மல்டி டைமென்ஷன். அதை வச்சு உளவு பார்த்துருக்காங்க. இப்போ உளவும் அங்கே இருக்கிறது. இதை விடுவானா ஈரானு? ஹெர்மூஸே எனக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹெர்மூஸுக்குள்ள வந்து உளவு பார்த்தோன்னா ஒரே அடி, அடிச்ச அடியில 2ஆ பொழந்துட்டு. அடிச்ச பிறகுதான் வந்து வாரேன் அடிச்ச அடியில 2ஆ பொழந்துட்டு, 2ஆ பொழந்து 2ம் செதறி போயிட்டு. விமானிகளா அதுல இருக்கக்கூடிய கீழே குதிச்சு உயிருக்கு போராடும் போது ட்ரோன்களை அனுப்பி அவங்க எங்க இருக்கான்னு பார்த்து தூக்கிட்டான் அமெரிக்கா. அது ஒரு பக்கம் போயிட்டு. அமெரிக்கா என்ன செஞ்சது? நாங்க தாக்க மாட்டோம். டொனால்ட் ட்ரம்ப் சொன்னா வாயை திறந்தா போய், நாங்க தாக்க மாட்டோம். ஏன்பா? தாக்கினா நிறைய உயிர்கள் போயிடும், அதனால நாங்க ரொம்ப பெருந்தன்மையா இருப்பேன்னு சொல்லிட்டு நேற்று ராத்திரி அடிச்சான். யார? ஈரான. 18 இடங்கள். ஒரு 20-25 மணி நேரம் ஆச்சு. அதான் சார், அந்த 18 இடங்கள் ஏன் பர்டிகுலர் 18 இடங்களை தாக்குதல் பண்ணாங்க? என்னென்ன இடங்கள் அது? இந்த 18 இடங்கள்ல வந்து மிக முக்கியமான இடங்கள் 3 நிலைகள். ஒன்று நீரிணை. அவங்க டேங்கெல்லாம் கட்டி நீர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அதுல 20,000 ராணுவ வீரர்களுக்கு தேவையான நீரிணை ஒன்று. அடிப்படை வசதியில கை வச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீர் ஆதாரங்கள்ல போர்க்காலங்கள்ல கை வைக்க கூடாது. இது பழைய பண்டைய நாகரிகங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கர்களுக்கும் யூதர்களுக்கும் நாகரிகங்கள்லாம் தெரியாது. 2வது மிக முக்கியமான ஒரு விவகாரம், அவனுடைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் யூனிட்.
அது எந்த யூனிட் எத்தனை கிலோ வாட்ஸ்ங்கிறதெல்லாம் தெரியல, அதையும் அடித்திருக்கிறார்கள். இது 2வது. 3வது நிலை வந்து இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கேந்திரங்கள். 4வது ஏவுகணை தளங்கள். இப்படி கிட்டத்தட்ட 18 இடங்களை. அதுல நல்ல குட்டி குட்டி ஐலண்ட் இருக்கு. கெஷிம் ஐலண்ட்னு ஒரு ஐலண்ட் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஐலண்ட் கெஷிம். அதுல தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வைத்திருக்கிறார்கள். அதுல தான் வேக விரைவு போட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதுல தான் மலைகள் இருக்கு. இப்படி ஒரு தீவு இல்லை, தீவுகளை பார்த்து குட்டி குட்டி தீவா அடிச்சிருக்கிறாங்க. அது பேரெல்லாம் நமக்கு தேவையில்லை, பொதுவாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். அது ஐஆர்ஜிசி உயிர் நாடி அப்படின்னு. ஐஆர்ஜிசி உயிர் நாடி, ரொம்ப அழகான வார்த்தை. ஐஆர்ஜிசிக்கு எதெல்லாம் முக்கியமோ இராணுவ கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலைகள், இப்படி 18 இடங்கள். அதில் தான் முக்கியமானது 3. ஒன்று ஏவுகணை தளங்கள், மற்றொன்று நீர்நிலைகள், அடிப்படை வசதி நீர்நிலைகள், மற்றொன்று எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் யூனிட், மேனுஃபேக்சரிங் அல்லது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். இப்போ இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஈரான் வந்து கொதிச்சு போயிட்டு, என்னடா இது தண்ணியை குடிக்கிற இடத்துல நாசமாகிட்டானேன்னு சொல்லி ஈரான் கொதிச்சு உடனே ஐஆர்ஜிசி ஆர்டர். இப்போ மசூஸ் பெசஸ்கியானோ, அலி, அவர் பேர் என்னது, அலி அப்பாஸ் அராக்கச்சியோ, சையத் அப்பாஸ் அராக்கச்சியோ, பக்கர் கலிபாபோ இப்போ வந்து சைட்லைன் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ முழுக்க பொறுப்பு யார் எடுத்திருக்காங்கன்னா முசாவி. அவர் வந்து டிரெக்ட் கனெக்ஷன் வித் உச்சபட்ச தலைவர் முஜிதபா கமேனி. அவர் ஹிட் இருக்காரு. எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அவருடைய உத்தரவு பேரில் இன்னைக்கு உலக நாடு போயிட்டுருக்கு. அவரை கொல்லுவதற்கு இன்னும் திட்டம் வகுத்துக்கிட்டே தான் இருக்குது அமெரிக்காவும், யாரும் இஸ்ரேலும். அவரை காலி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நடக்கும். அவங்க தான் சொல்ல மாட்டாங்களே. அதை மீறி அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அது ஒரு பக்கம். இவங்க என்ன ரிட்டேலியேட் பண்ணாங்கன்னா, முதல் அடி குவைத்தை காலி பண்ணாங்க. குவைத்தில் தான் அவர்களுக்கு, உங்களுக்கு தெரியும், ஏராளமான இராணுவ நிலைகள் இருக்கு. 1. 2வது, நீங்கள் சொன்ன மாதிரி பஹ்ரைனில் நேற்று எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க. இரவு முழுவதும் சைரன் ஒளி. 5th ஃப்ளீட் கடற்படை தளங்கள். அது 2வது அபாய ஒளி வந்து 2வது வாட்டியா அபாய ஒளி வந்து. ஆமாம், ஏன்னா அந்த நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பஹ்ரைனும் குவைத்தும் தான் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியாது, 80 வருஷமாக இந்த குவைத் இருக்க பாருங்க, ரொம்ப செழிப்பான நாடு. நம்ம நாட்டு ரூபாய்க்கு ஒரு குவைத் ரூபா வாங்கினா 250 ரூபா கொடுத்தா தான் தருவோம். அவ்வளோ செழிப்பான நாடு அது. அமெரிக்கா மாதிரி. அமெரிக்க டாலரோட குவைத் தினார் வந்து ரொம்ப விலை கூட. அமெரிக்க டாலர்லாம் 90 ரூபானா குவைத் தினார் 250 ரூபா. நான் பார்த்துக்கிட்டீங்களா எவ்வளோ செழிப்புன்னு. இதில் அநியாயம் என்ன தெரியுமா, அவன் நாட்டில் உள்ள பெட்ரோலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான் அமெரிக்கா. அவன் விற்று ஏதாவது இவனுக்கு கொடுப்பான். அவன் விற்றுட்டு அவன் விற்று ஏதாவது கொடுக்குற வாங்கி மன்னர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அவன் கேட்குறான் அமெரிக்கா, ஈரான். இதை விட இந்த 2 அடிச்சதோட நிக்கல. 3வது என்ன பண்ணான்னா, இதுவரைக்கும் கை வைக்காத ஒரு அமெரிக்காவை அடிச்சான் நிலைய. இதுவரைக்கும் வைக்கல. அதுதான் ஜோர்டான். ஜோர்டான் வந்து மன்னராட்சி அப்துல்லா, அவன் முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கையால். இஸ்ரேல் ஃப்ளைட்டு இஸ்ரேலை தாக்கன்னா ஈரான் ஜோர்டான் வழியாக வந்து தான் தாக்கும். அங்கே F-35 நிறுத்தி வச்சிருந்தான். F-35 தான் அமெரிக்காவுடைய உச்சபட்ச விமானம். உங்களுக்கு தெரியும், ஸ்டெல்த் விமானம், கருப்பு பூச்சி விமானம், ரேடாரால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத மிக நுணுக்கமான ட்ரிக்கி ஆபரேஷன் உள்ள விமானம். அதை கரெக்டாக என்ன பண்ணவன் அடிக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. ஒன்று தாடு, இன்னொன்று பெட்ரியாட். தாட் என்பது டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதுக்கு பேர் தான் தாடு, டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். தட் மீன்ஸ் தாட். அந்த டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஜோர்டானில் இருக்கும் இராணுவ நிலைகளில் வச்சு ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருந்தான். அடிச்சா அடி மோனே, என்ன ஐட்டம்னு தெரியாது. அடிச்சதுல யாகப்பட்ட சேதாரம் இருக்கு. எங்க ஜோர்டான்ல F-35 உருக்குலைஞ்சுதாங்கிற தகவலாம் வரல. ஆனா ஸ்பேஸ் வந்து ஒரு குலைஞ்சு போச்சு. பேஸ் முடிஞ்சதுனால அப்போ F-35 காலி ஆயிருக்கும். அப்போ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவால் தடுக்க முடியலையா? ஒரு கேள்வி நமக்கு வரும். உலகத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபுல்லாகவே காலி பண்ணது ஈரான். அப்போ தாடால தடுப்பு யுகம் அமைக்க முடியாத ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அமெரிக்காவில் இருந்தால் இவன் வீசினது என்ன ஐட்டம்? ஒரு கேள்வி வரும். இவனுடைய பலிஸ்டிக்ஸ் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல், அது மட்டும் இல்லாமல் குரூஸ் மிசைல். இந்த குரூஸ் மிசைல் எப்படின்னா, ரொம்ப கவனிக்கணும்.
அதிவேக ஸ்பீடு, உயரம் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த உயரம் கம்மியா போகும்போது அந்த வேகத்துல 15 மடங்கு ஒலியை விட போகிற போது ரேடார் கருவிகள்ல பதிவு செய்யாது. அந்த மாதிரி ஏதோ மெனுவரபிள் அப்படின்னு சொல்றது. மெனுவரபிள் தட் மீன்ஸ் இப்படி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த எல்லையை குறித்து தாடுல இருந்து ஒரு இது போய் டிஃபென்ஸ் இது அட்டாக் பண்ணும். ரொம்ப ஸ்ட்ரைக் ஆரம்பிக்கும் போது இந்த மெனுவரபிள் சிஸ்டமான இது வந்து இப்படி மேல போகும், இப்படி வந்து இப்படி போயிடும், இது இப்படி போயிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதுதான் மெனுவரபிள், சூழ்ச்சி செய்யும் அப்படின்னு சொல்றது தமிழ்ல சொல்லலாம். இந்த மாதிரி ஒன்னாவும் பண்ணியிருக்கான். யார் பண்ணியிருக்கா? ஈரான். ஈரான்கிட்ட என்னென்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியல. சார் இங்க இன்னொரு கேள்வியும் வருது சார். இந்த போரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்பையும் சரி நெதன்யாகுவையும் ஒரு கிறுக்க தான் பார்த்துருந்தாங்க எல்லாருமே. ஆனா நெதன்யாகு அவர்கள் ஒரு விஷயத்த முன் வச்சாரு. ஈரானுக்கு நீங்க கால அவகாசம் கொடுக்குறீங்க, போர் நிறுத்தம் வேணாம், உடனே ஈரான் அடிச்சிடணும் அப்படின்னு ட்ரம்ப் கிட்ட வந்து நெதன்யாகு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த டைம்ல ஈரான் வந்து பலசாலி ஆயிரும் அப்படின்னு. ஆனா இதுக்கு முன்னாடி அமெரிக்காவும் இஸ்ரேல் ஈரான் அடிச்சா அடுத்த நாள் அவங்க பதிலடி கொடுப்பாங்க. இப்போ உடனுக்குடனே பதிலடி கொடுக்குறாங்க. அப்போ நெதன்யாகு சொன்னபடி வந்து இந்த குறிப்பிட்ட நாளா அவங்க பலம் ஆயிட்டாங்களோ, அப்போ நெதன்யாகு பேச்ச ட்ரம்ப் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு ட்ரம்ப் இப்போ யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனுக்குடி யாரு? அமெரிக்கா. அது அமெரிக்கா அடிச்ச உடனே ஈரான் அடிக்கிறாங்க, உடனே இஸ்ரேல் அடிச்ச உடனே ஈரான் உடனே அடிக்கிறாங்க. ஈரான் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ். ஈரான் பெரிய ஃபோர்ஸா உருவாயிட்டாங்க. இப்போ அமெரிக்கா இதோட தாக்கி இப்ப நின்றும். இப்ப அடிக்க மாட்டான். ஏன்னா நல்ல பட்டு வாங்கிட்டான். அமெரிக்கர்கள் நிறைய பேர் குவைத்தில் இறந்திருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஈரானியர்களுடைய தாக்குதல், ஈரான் சேதாரம் பயங்கரமானது. நான் இப்ப சொன்ன தேவையான சாதாரண ஈரான் வந்து அழிஞ்சு நிறைய அழிவை சந்தித்திருக்கிறது. ஆனா நிறைய அழிவை சந்தித்தாலே ஈரான் கவலைப்படவில்லை. இனி அழிவதற்கு ஒண்ணும் இல்லை. அதான் அவங்க சொன்னாங்க, எங்களுடைய இறுதி அல்டிமேட்டம் டெத். வி ப்ரிப்பேர்ட் டெத் பேட்டில். நாங்க ரெடியா இருக்கோம் மரண போர்க்களத்தில் சந்திப்பதற்கு. ஆனா அமெரிக்கா தயாரா இருக்கானா? இல்ல சார், இவ்வளவு தைரியமா தான் சார் பேசுறது. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹார்மோஸ் நீங்க ஈரான் மூடி இருக்கலாம், ஆனா வந்து அமெரிக்கா பாதுகாப்பு நாங்க தருவோம், கப்பல்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொருத்தரும் கேள்வி கேட்கிறேன். என்னன்னா வந்து நீங்க கப்பலுக்கு பாதுகாப்பு தரது இருக்கட்டும், ஆனா அமெரிக்காவோட ஹெலிகாப்டர் ஈரான் அடிச்சிருக்காங்க, மேலேயே அடிச்சிருக்காங்கன்னா கீழே போற கப்பல் அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு சார் அமெரிக்கா. கேள்வி. நீங்க சொன்னது அப்பாஸ் அப்பாச்சி அழிச்சாச்சு. F-15, F-16, F-18 ஹார்னட், F-22 ரெப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், USS ஹரி ட்ரூமன், USS சாண்டோஸ், USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ட்ரிப்போலி, USS ஆர்ஃபோர்ட், ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட். இப்போ F-35 ஃப்ளைட்டு, MQ-9, MQ-1, MQ-4. அது மட்டும் இல்லாமல் அவாக்ஸ் விமானங்கள் சுல்தான் ஏர்பேஸில். அது மாதிரி KC-135, KC-46 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கலெக்ஷன். எனக்கு ஞாபகம் உள்ளது இவ்வளவு, இன்னும் நிறைய இருக்கு. அவ்வளவு அடி வாங்கி எல்லாமே அழிச்சிருக்காங்க. 42 போர் விமானங்கள். அப்ப அவன் எவ்வளவு பெரிய நாடுன்னு சிந்தனை பண்ணீங்க. அதான் சார், இவ்வளவு அடி வாங்கியும் நாங்க இருக்கோம், நாங்க வந்து போர்ல ஜெயிச்சுன்னு இப்போ ட்ரம்ப் இப்ப எப்படி இருக்கு? கடைசியில இப்ப என்னது? அப்பாச்சி. இந்தியாவில் ஒரு பைக் போச்சு, அப்பாச்சி. இருட்டுக்குள்ள எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டான். அப்ப அவன் பெரிய ஆளா, இவன் பெரிய ஆளா? அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. நீ எவ்வளவு பெரிய ஆளு? உன்னுடைய டிஃபென்ஸினுடைய பட்ஜெட் மட்டும் 1000 லட்சம் கோடி. யாரு? சாரி, 1000 லட்சம் கோடி இல்ல, $900 பில்லியன். அவன் வந்து எவ்வளவு பில்லியன்? 16 பில்லியன். அவ்வளவுதான். இப்பதான் கொஞ்சம் கூட்டி 25, 30, 40 பில்லியன் வந்துருக்கு. நீ 900 பில்லியன், $1000 பில்லியன் உலகத்துல உன்கிட்ட இல்லாத. சரி, நீ சொன்னிய ஃபர்தோஸ்ல குண்டு போட்ட, உன்னால என்ன செய்யுச்சு? இஸ்பஹான்ல குண்டு போட்ட, உன்னால என்ன செய்ய முடிஞ்சது? நட்டான்ஸ்ல குண்டு போட்டா, கடைசியில வெடிக்காம உழுந்துச்சு. B-2 பாம்பர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி B-250 ஒன்று இருக்கு. அதுக்கு B-2 பாம்பர்ஸ் வந்து 14,000 கிலோ வெயிட் உள்ள இருக்கக்கூடிய பங்கர் பஸ்டரை போடுறது. B-52 வந்து நியூக்ளியர் வெப்பனை கேரி பண்ணும். அது ரொம்ப ஆபத்தானது. இப்போ இந்த இதை வந்து போட்டு வெடிக்கல. இப்போ அதை எடுத்துட்டு போய் அவன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சுட்டான். இப்போ இந்த அப்பாச்சி என்னத்தை வச்சு அடிச்சான்னு சொன்னா, ஷாஹின் 129, 136, 191 இந்த 3 ஐட்டம் வச்சிருக்கான் உக்ரைன் போர்ல. ஷாஹின் தற்கொலையை போட்டு தான் அடிச்சான். இப்போ இன்னைக்கு காலையில அறிவிப்பு வந்திருக்கு, ஹெர்மூஸ் முழுவதுமாக இழுத்து போடப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க கப்பல்கள் தான் விடாம இருந்துச்சு. இப்போ எல்லாத்துக்கும் சிக்கல். முதல்ல சிக்கல் நம்ம மோடிஜி என்ன பண்ண போறார்? நமக்கு வரக்கூடிய சிக்கல் கொஞ்ச நெஞ்ச சிக்கல் இல்லை சார். கிட்டத்தட்ட உலகத்தினுடைய சந்தைகள்ல ஹெர்மூஸும் பாபல் மந்தப்னா செங்கடல்,
அதை இப்போ அடிச்சுட்டாங்க. அடிக்கிறாங்கன்னா இந்தியாவெல்லாம் அடிக்கல, அது அவங்கள இஸ்ரேல் கப்பல் போகாது. இப்போ அதையும் க்ளோஸ் பண்ணி இதையும் க்ளோஸ் பண்ணா மொத்தத்தில் காலி ஆகுறது உலகம், பெரும் காலி ஆகுறது நம்ம இந்தியா தான், நம்ம தான். நமக்கு சிஎன்ஜி, நமக்கு வரக்கூடிய எல்பிஜி, நமக்கு இருக்கக்கூடிய பெட்ரோலியம், க்ரூட் ஆயில் எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட $95 வந்து நிற்குது. இது வந்து வில் ஷூட் அப். அடுத்த வாரம் 100, 120 போகும். இந்த போருக்கு சிக்கல் இருக்கு. ஒரு பைத்தியக்காரன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாகவும் ஒரு பைத்தியக்கார வெறி பிடித்த யூதனாலும் இன்றைக்கு உலகம் அல்லோகலப்பட்டு. நன்றி சார். மத்திய கிழக்கு போர் பதற்றத்தை பத்தி பல தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி. தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.